அவளுக்காக போய் எல்லாத்தையும் பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம்மா பண்ண தான் போகிறேன். போயிட்டு கல்யாண டேட்டை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல தான் போகிறேன். உனக்கு தைரியம் இருந்தா போய் சொல்லிடி. நீ நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்றும் நினைக்கல, நீ போய் சொல்லு போ. சொல்லிடுவேன் சந்தோஷ். போய் சொல்லுடிங்கிறல்ல. ஃப்ளாஷ்பேக். கேட்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஃபார் எவர் என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு சம்மதமா? அப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, என்னை விட்டு பிரியாமல் என் கூட கடைசி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுவியா? இது எல்லாத்துக்கும் உனக்கு சம்மதமா? சம்மதங்க. சரி, கையை கொடு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆமாம், போ. எங்க உண்மையிலே தாங்க சொல்கிறேன். இப்போ கடைசியாக கொஞ்ச நேரம் கொஞ்சம் கடுப்பாக போச்சு. இப்போ நல்லா ஜாலியாக இருக்கு. நந்தினி, என்ன? ஐ லவ் யூ நந்தினி. சரி சரி. அப்படியே கொஞ்சம் லைட்டாக திரும்ப. எதுக்கு திரும்ப. ஏன்டி இப்படி இருக்க? கொஞ்சமாவது எனக்காக யோசியண்டி, எனக்காக ஈரண்டி. என்னங்க நெட்டி எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் மஷில்பா. இந்த பசங்க கிட்ட பேசி தலைவலி வந்தது தான் மிச்சம். விடுங்க அண்ணே, பசங்க புரிஞ்சுப்பாங்க. என்னமோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஏங்க டீ எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். என்னடா உனக்கும் தலைவலிக்குதா? இல்லண்ணே, அவருக்கு தலைவலியெல்லாம் கிடையாது. அவரு பொண்ணை நான் அடிச்சேன்ல, அதான் மனசு தாங்காம உட்காந்துருக்காரு. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைல்ல உனக்கு, இவ்வளவு பெரிய பொண்ணை கை நீட்டி அடிச்சதுல? நான் எதுக்கு வருத்தப்படணும்? நானே ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அது ஒரு 4 அடி போடணும்னு. எரும மாடு என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு வீட்டுல. நேத்து மண்டபத்துல இருந்து 3 மணி நேரம் காணாம போச்சு உங்க பொண்ணு. எங்க ஏதுன்னு கேட்டீங்களா? எங்க போச்சுன்னு கேட்டீங்களா? என்ன ஷில்பா சொல்ற? ஆமா மச்சான், நேற்று 3 மணி நேரம் அவன் மண்டபத்திலேயே இல்லை. நானும் ஃபோன் அடிச்சுக்கினே இருந்தேன், எடுக்கல. அப்புறமா வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் கேட்டேன் எங்கம்மா போனேன்னு. டேடி இந்த மாதிரி ஃப்ரெண்டை பார்க்க போனேன் டேடின்ச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ள கூட்டின்னு போயிட்டு அதுக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் சொல்லிச்சு, நான் என்னை யாரும் கண்டுக்க மாட்டீங்க, இன்னைக்கு பேசிச்சில்ல நம்மக்கிட்ட, அதே மாதிரி தான் நேற்று பேசிச்சு என்கிட்ட. யாரும் கண்டுக்க மாட்டோம்மா, நந்தினி சந்தோஷை பற்றியே தான் பேசின்னு இருக்கோம்மா, அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருந்தது. நம்ம பசங்க சொன்ன மாதிரி மணிக்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் நல்ல மாற்றங்களே கிடையாது. இப்படி தனியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது கிடையாது. மற்ற பசங்கள்லாம் சரியாக தான் இருக்கு. மணிக்கிட்ட தான் என்னமோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ என்னடா பேசுற? நீயோ ராகுல் மாதிரி நம்ம பொண்ணு தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறியா? சேச்சா, அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலடா. ராகுல் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அதுவும் நந்தினிக்கு அப்படி பண்ணவே மாட்டான். அவளுக்கு சில போட்டி குணம்லாம் இருக்கு. அது சின்ன வயசுல இருந்தே அதுக்கு இருக்கு. ராகுல்கிட்டே போட்டி போடும், சாப்பிட்ற விஷயத்துல இருந்து எல்லாத்துலேயுமே தான். ஆனால் நந்தினிக்கிட்ட அவள் அப்படியெல்லாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதெல்லாம் கிடையாது. ஆனால் மணிக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது நல்லதுக்கு இல்லை, அவ்வளோதான். வாமா நந்தினி, வா. பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் எதனா பண்ணிட்டு மாமா? இல்லடா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்கார் வா. இருக்கட்டும் மாமா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் வந்தேன். என்னென்ன சொல்லுமா? அது வந்து அது அது மாமா, நீங்கள் எப்படி மாமா எங்களை தனி கொடுத்து நான் அனுப்புவேன்னு சொல்லுவீங்க? எங்களெல்லாம் அப்படி எங்கேயும் போக முடியாது. நான் கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இதே வீட்டில் தான் உங்கள் புள்ளியோட வாழ்வேன். என்னையும் சந்தோஷம் மட்டும் நீங்கள் எங்கேயும் அனுப்பாதீங்க. மற்றதுங்களெல்லாம் எங்கே வேணாலும் அனுப்பிச்சுக்கோங்க. இது சொல்லதான் வந்தியா? நல்லா சிரிக்கிறீங்களே. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி பயமுறுத்துறீங்க தெரியுமா மாமா? உண்மையிலேயே பயந்துட்டோம். நாங்கள் போடுற சண்டைக்கெல்லாம் எங்களை வீட்டு விட்டு வெளியே துரத்துவேன்னு சொல்கிறீங்க. நல்லா வருது இதெல்லாம். சண்டை போட்டாலும் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ எங்களை மட்டும் பிரித்து வைப்பண்றீங்க. என்னையே அப்படி பேச வச்சிருக்கீங்க, நான் என்ன பண்றது? நீயும் சந்தோஷம் போட்ட சண்டையில இருந்தே நாங்கெல்லாம் வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் 4 பேரும் சேர்ந்து ஒரு சண்டையை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல இருந்து நாங்க வெளியே வரதுக்கு எத்தனை மாசம் பிடிக்குமோ, அந்த ஒரு பயத்துல தான் அப்படி சொல்லிட்டேன். புரியுது மாமா. ஆனால் மோஸ்ட்லி இதெல்லாம் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்குறோம். அதுக்குன்னு நாங்கள் சண்டையே போடாமலாம் இருக்க முடியாது. போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நாங்கள் ஒத்துமையாக தான் மாமா இருப்போம். கடைசி வரைக்கும் பிரிய மாட்டோம். நீங்கள் 4 பேர் எப்படி இருக்கீங்க ஒத்துமையா? அம்மாங்க 4 பேர் எப்படி ஒத்துமையாக இருக்காங்க, அதே மாதிரி தான் நாங்களும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாகவே இருப்போம். சரிம்மா மருமகளே, சரி. நான் உங்க யாரையும் வீட்டு விட்டு வெளியே துரத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரிங்க மாமா, தேங்க்ஸ் மாமா. உங்கள் பிள்ளைகிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னதும் அப்படியே அவருக்கு ஒரு நிமிஷம் பதறி போச்சு. ஐயோ, நீங்கள் 4 பேர் வேணா வெளியே போங்க, என் அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன்னு கதறிக்கிட்டு இருந்தாரு. அவன் அப்படி பதறி போலன்னா தான் ஆச்சரியம். ஆமாம்மா, மம்மி டாடியை பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியாது. போதுண்டி, ரொம்ப ஓட்டாத போ. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன் பாய். எல்லாருக்கும் போயிட்டு வரேன் பாய். என் மருமக பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போன மாதிரி இருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான். சிவகுமார் பொண்ணு ஒரு பக்கம் மண்ட சூடா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா தெளிவுடா, நல்ல அறிவு. அது நீங்க அவளை மண்டை சூடுங்கிறீங்க, ஆனா அவ சந்தோஷம் மண்டை சூடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. சரி விடு, அவனும் ஒரு பக்கம் மண்ட சூடுதானே, சிறு மூஞ்சி வேற. அடடா, என் புள்ளைய கலாய்க்கலன்னா யாருக்கும் தூக்கம் வராது போல. என் புள்ள சிடுமுஞ்சா, அவ எல்லார்கிட்டயும் இனிக்க இனிக்க சிரிச்சு சிரிச்சு பேசுவான். ஐயோ, என்ன இந்த ஆளு கீழே நின்றுக்கிட்டு இருக்கான்? எப்படி இப்போ நான் தாண்டி போறது? சரி, கண்டுக்காம அந்த பக்கமா ஓடிடுவோம். பாக்குறாள் பாரு, திமுரு பிடிச்சவ. அப்படியே ஓடிடுறீ நந்தினி. ஓடுறா பாரா. ஏன் நில்றி? முடியாது, போயா.
அவளை நில்லுன்னா நிக்க மாட்டியா நீ? விடுங்க. போச பாரு. இப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்களே, பொம்பளை பொண்ணோட சொக்காவை பிடிச்சி இழுக்க கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? உங்க மம்மி டேடி சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க தான். ஆனா கட்டிக்க போறவளை இழுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சந்தோஷ், விடுங்க சந்தோஷ். யாராவது பாத்துட்டு போறாங்க. ஐயோ என்னையா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஐயோ யோ உங்க அப்பா அம்மா மேலதான் இருக்காங்க, 10 மாமா மேல இருக்காரு, எங்க அப்பா பக்கத்துல இருக்காருயா, கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு? இதுக்கிட்ட இப்ப கிரைண்டர்ல போட்டு கோழி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. நீ இப்படி கத்தனா தாண்டி எல்லாருமே வருவாங்க. கொஞ்ச நேரம் வாய முடிட்டு இரு. கிரைண்டர்ல கோழியை போடுவாங்களா? என்னங்க சொல்றீங்க? அரிசி பருப்புலாம் தானங்க அதுல போடுவாங்க, கோழியை கூட போட்டு அரைப்பாங்க. அரைக்கெல்லாம் மாட்டாங்கடி லூசு. முதல்ல கத்தாதடி. சரி கத்தல, என்ன விடுங்க முதல்ல. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷ்? விடுங்க சந்தோஷ். அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. என்னமோ கல்யாண டேட்டை மாத்த போறேன்னு என்கிட்ட வீரப்பா பேசிட்டு போன. நீ நடி மேல போய் வேற என்னமோ பேசியிருக்க அப்பா கிட்ட. நான் மேல என்ன பேசணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டேன், சோ தெரியும். ஒட்டு கேட்டிருக்கீங்க அப்படித்தானே? நீ தான் ஸ்பீக்கரை முழுங்கின மாதிரி கத்திரியடி. நான் எதுக்கு ஓட்டெல்லாம் கேட்கணும்? நான் ரூமுக்கு வெளியே நின்றுகிட்டு இருந்தா நீ என்ன பேசினியோ எனக்கு எல்லாமே தெளிவா கேட்டுச்சு. ரூமுக்கு வெளியே நின்றுகிட்டு இருந்தாலுமே அது ஒட்டு கேட்கறதுக்கு தான் சமம். அடுத்தவங்க பேசும்போது இப்படி ஒட்டு கேட்குறீங்களா? உங்க வீட்ல உங்களுக்கு மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலையா? ஆனா என்ன சொல்லுவீங்களே, மேனர்ஸ் மண் வெட்டினே, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஒட்டு கேட்க கூடாதுன்னு? மேனஸ் மண்வெட்டியா? வாய் பேசாத. முதல்ல நீ எதுக்கு பேச மாத்துற? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. என்கிட்ட அவ்வளவு வீரப்பா பேசிட்டு போனல, மேல போய் என்னத்துக்குடி அப்படியே பல்ட்டி அடிச்சா? என்னை விட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். சரி விடுற, ஆனா ஓடிடக்கூடாது. விட்டு பாருங்க எப்படி ஓடுறேன்னு. என்ன சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். விட்டுருங்க, நான் ஓட மாட்டேன், நிக்கிறேன் இங்கேயே. இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. சரி வா, நம்ம ரூம்ல போய் பேசலாம். நம்ம ரூமா? இனிமேல் யார் ரூமும் ரூம் தானே. பாரு, அப்ப இனிமேல் நம்ம ரூமுக்கு நான் பர்மிஷன் கேட்காமலே வருவேன். பரவாயில்லையா? நந்தினி, ஐ திங்க் நான் உன்னை விட்டுட்டேன். ஓய்யோ. சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி இல்லவா, நம்ம ரூம்ல போய் பேசலாம். ரூம்ல எல்லாம் வேணாங்க சந்தோஷ், நம்ம இங்க நின்று பேசுவோம். சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, நம்பு. இருக்கட்டும், நான் இங்கே நின்று பேசுறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. பயப்படுறல நீ. சரி இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீ சின்ன பொண்ணு வேற. சரி லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். நான் நீ என்கிட்ட வீரப்பா பேசினல, அப்புறம் மேலே மட்டும் என்ன போய் வேற மாதிரி பேசின? கல்யாணம் மாற்ற பண்ணி பேசிட்டு போனியே, மேலே போயிட்டு வேற என்னமோ பேசினியே. மாமா நீங்க ஏன் மாமா தண்ணி கொடுத்து அனுப்புறீங்க? அப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா, நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்கோம் மாமா அப்படின்னு தானே பேசினேன். யோ குசும்பையா நீ? சிரிக்காத, கேட்டதுக்கு பதில சொல்லு. அப்படி தானே பேசின? ஆமா. ஏன் அப்படி பேசின? நான் உண்மையிலேயே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க தான் வந்தேன் சந்தோஷ். நீங்க தான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்யாண டேட்டை மாத்துறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு கேட்கலான்னு தான் வந்தேன். நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா நானும் வேணான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஓவர வாய் பேசுனீங்களா, அதான் ஒரு கோவத்தில் அப்படி போனேன். அப்புறம் போகிற வழியெல்லாம் உங்களை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பேசுனதுல எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி எதுக்கு உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் போய் மேலே வேற பேசிட்டேன். நான் பேசுனது ஞாபகம் வந்துச்சா? நான் என்ன பேசினேன்? மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்தது போதுன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல. அதுவும் இல்லாமல் மணிக்காக நீ எதையும் பண்ணாதுன்னு சொன்னீங்க. எனக்காக நீ இருக்க மாட்டியான்னு கேட்டீங்க. அதான் உங்களுக்காக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். ஃபைனலி என்ன சூஸ் பண்ணியிருக்கிய, பரவாயில்ல. அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி. சரி இப்போ நான் கிளம்பிட்டா? எங்கே போகிறோன்னு குதிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் இருக்கோம், நாளையிலேருந்து ஆஃபீஸ் போயிடுவோம். ஸோ இன்னைக்கு என் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதே டைலாக தான் எங்கள் அப்பாவும் சொன்னார். ஏம்மா நந்தினி, சாயங்காலம் ஊருக்கு போயிடுவோம்மா, அப்பா கூடயே இருமா இன்னைக்குன்னாரு. இதை தான் நீங்களும் சொல்கிறீங்க? ஆமாம்ல, அத்தை மாமா மனோஜ் எல்லாருமே சாயங்காலம் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சரி போ, நீ அவங்க கூடயே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு போ. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஐயோ சோ ஸ்வீட். பை. என்னமோ ட்ரை பண்ணுற, ஆனால் கம்ப்ளீட் பண்ண மாட்டேற. சரி போயிட்டு வா, என்னைக்காவது ஒரு நாள் அதையும் பண்ணுவ நீ. ஆசையை போரு. சரி போயிட்டு வரேன். பை. பாய். சரளமாக வருது உங்களுக்கு இதெல்லாம். சரி நான் போயிட்டு வரேன். சிரிச்சு வந்தா சீனா தானா டோய், சிரிக்குமாவ எங்க போனா டோய். ஐயோ அந்த பாட்டு மறந்துச்சு எனக்கு. பேசாம கூகுளில் ரிலிக்ஸ் தெரியலாமா? ஐயோ மெயில் வந்துருச்சே. என்ன மெயில் இது? ஓ கிளையண்ட் அனுப்பிச்சுக்கிறான். ஏ சௌமியா. எஸ் குணா. கிளையண்ட் மாமா மெயில் அனுப்பிச்சுக்கிறாரு, மெயில் ஓப்பன் பண்ணி பாரு. வெயிட் பண்ணு குணா, ரோஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். கிளையண்ட் மெயிலை விட உனக்கு ரோஸ்டர் போடுறது தான் முக்கியமா? சரி விட, என் டீம் பசங்க 2 பேரும் நைட் ஷிஃப்ட் கேட்டானுங்கன்னு சொன்னேனே, போட்டியா? அந்த ராகேஷும் சாயம் தானே நைட் ஷிஃப்ட் போட்டாச்சு அவனுங்களுக்கு. நான் ரோஸ்டரை மெயில் பண்ணியிருக்கேன், நீ ஒரு தடவை செக் பண்ணிக்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு விட்டுரு. ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த கிளைண்ட் மெயில் என்ன அனுப்பியிருக்கான்? ஏ சௌமியா, உன் டீம் பசங்க ஃபேட்டல் வாங்கிக்கிறாங்க. ஃபேட்டல் வாங்கியிருக்காங்களா? எத்தனை பேர்? மொத்தம் 3 கோழிங்க, 3 கோழி முட்டை வாங்கியிருக்குதுங்க. எப்பா என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது உன் டீம் பர்ஃபார்மன்ஸு? ஐயோ ராகவ் திட்ட போகிறான். சங்கு தான் உனக்கு போ. கடவுளே. கடவுளை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கவனம் செலுத்துற, ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். குணா, ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு சௌமியாக்கு எங்கடா டைம் இருக்கு? ஆஃபீஸ் வேலையை ஆக்சுவலாக அவங்க பார்ட் டைம் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஃபுல் டைமாக சந்தோஷ் நந்தினியை எப்படி பிரிக்கிறதுன்னு பிளானை போட்டு மணி கூட சேர்ந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானே சௌமியா மேடம்? இனஃப் ஆஃப் ஆல் திஸ் நான்சென்ஸ் கமல். இங்கே நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம், வேலையை பற்றி மட்டும் பேசலாம், பர்சனலாக எதுவும் பேச வேணாம். அப்போ மேடம் இங்கே பர்சனலாக எதுவும் பேசுறது இல்லை, பர்சனலாக எதையும் பண்ணுறது இல்லை, அப்படி தானே? ஆமாம். அப்போ என்ன டேஷுக்கு நீ ரோஸ்டர் அப்படி போட்டு வச்சிருக்க? பார்த்து பேசு கமல், மைண்ட் யூர் லாங்குவேஜ். உன்கிட்டலாம் அப்படி தான் பேசுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? யார்கிட்ட நீ ரோஸ்டர் இப்படி போட்ட? கமலா கத்தாதரா. கத்தாம என்னடா பண்ண சொல்ற? ரோஸ்டரை பாத்தியா நீ? இல்லடா 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் மெயில் அனுப்புனா. என்னாச்சுன்னு சொல்லு. வேணும்னே நந்தினிக்கும் மணிக்கும் ஷிஃப்ட் டைமிங்க மாத்தி போட்டிருக்காடா. வீக் ஆஃப் ஏன் டிஃபரெண்டா போட்டிருக்கா? என்ன பிரச்சனை இவளுக்கு இப்போ? ஐயோ நான் கவனிக்கலையே. சரி ஒரு நிமிஷம் இரு மச்சான், நான் பாக்குறேன். சௌமியா டெல் மீ சௌமியா, why are you doing all this nonsense? நீ அவங்க 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? நந்தினி சந்தோஷ் பிரிஞ்சிருவாங்களா இல்ல அவங்களோட கல்யாணம் தான் நிக்குமா? இங்க பாரு கமல், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காத. பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருந்தா நான் ஷிஃப்ட்டை போட்டிருக்கேன். பிசினஸ் ரெக்குவயர்மெண்டா இல்ல பர்சனல் ரெக்குவயர்மெண்டா? மச்சான் கத்தாத மச்சான். சௌமியா ஏன் சௌமியா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கைஸ் சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்கன்னா, அவங்க லோகநாதன் சார் ஃபேமிலிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரே ஷிஃப்ட் எல்லாம் எல்லா டைமும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷிஃப்ட்டை மாற்ற முடியும். மற்ற பசங்களுக்குலாம் மாற்றி போடுறோம்ல, அந்த மாதிரி தான் நானும் போட்டேன். அதில் ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, நான் அவங்க கிட்ட ஆன்சர் பண்ணிக்கிறேன். பாரு சௌமியா, வார்த்தையை விடாத. நாங்கள் யார்கிட்டயும் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்லாம் சொல்லல. ஒழுங்கு மாதிரி தான் ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணி போடு, இல்லை நான் பண்ணுவேன். நீ தாராளமாக பண்ணுகுண்ணா, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நான் ராகவ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன். நீங்கள் 2 பேரும் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். நாடா இது மண்டை குடைச்சல் குத்துன்னு இருக்குது. என்ன பண்ணுறது இப்போ? விடுடா, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா தாராளமாக போய் பண்ணட்டும். நீ நந்தினிக்கும் மணிக்கும் 9 to 6 ஷிஃப்ட்டை போடு நெக்ஸ்ட் வீக். மச்சான் நம்ம 3 பேருமே ஒரே டீமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்டா. இப்போ நம்மள ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் நின்னோன்னு வையன், நல்லா இருக்காது. இது போட்டி மாரி ஆகிட்டு இருக்கோம். வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. இங்கே பாரு சௌமியா, உன்னோட பர்சனல் ஸ்டஃப் எல்லாம் நீ தனியாக வச்சுக்க. தேவையில்லாமல் இங்கே ப்ரொஃபஷனலில் கலக்காத. இந்த பேஸ்டான பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்டுங்கிற கதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காது. 6 வருஷமா நாங்கள் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட டீம் பசங்க வந்து ஷிஃப்ட் இது வேணும் அது வேணும்னு கேட்டால் நாங்கள் அந்த கதையை அவங்க கிட்ட சொல்லுவோம். நீ அதே கதையை எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? இங்கே பாருங்கண்ணா, பசங்க 2 பேரும் வந்ததுலேருந்து ஒரே ஷிஃப்ட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரே மாதிரி தான் ஆஃப் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மணி எனக்கு ஷிஃப்ட் வேறு மாற்றி போடுங்கன்னு கேட்டான், அதனால தான் நான் போட்டேன். அப்போ நந்தினிக்கும் அதே ஷிஃப்ட் போட வேண்டியதானே? அவன் என்கிட்ட அதே ஷிஃப்ட் வேணும்னு கேட்கலையே. நீ அவகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே என்ன ஷிஃப்ட் வேணும் உனக்குன்னு? ஆக்சுவலி தட்ஸ் நாட் மை கன்சர்ன் எனிமோர். நான் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுவேன். அதுவும் இல்லாமல் அவள் ஓன் டீம் பொண்ணு, நீ கேட்டிருக்க வேண்டியதானே? உன்கிட்ட தானே அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். அப்போ நீ தானே ஷிஃப்ட்டை மாத்திரன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நீ பண்ணலல்ல, அப்போ இது உன் மிஸ்டேக் தான். சரி இட்ஸ் ஓகே, லெட் இட் பி, லெட் எவ்ரி திங் பி. இந்த வீக் ஓகே நான் விட்டுறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீ ரோஸ்டர் போட தேவையில்ல. அதை ராகவ் சொல்லட்டும், நான் கேட்குறேன், நீ சொல்லாத. அந்த புடுங்கி சொன்னாதான் நீ கேட்பேன்னா அந்த புடுங்கியை விட்டு உன்கிட்ட சொல்கிறேன். சரியா மச்சான்? வார்த்தையை விடாதடா. எதுக்கு கமல் இவ்வளோ கோவப்படுற? நந்தினிக்கு 1 வாரம் ஷிஃப்ட்டை மாற்றி போட்டதுக்கு ஏன் உனக்கு இப்படி எரியுது? இதே வேற எதனா பசங்களுக்கு நான் போட்டிருந்தா நீ இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருப்பியா? நீ கண்டுக்கவே இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நந்தினிக்கு நான் மட்டும் எதுக்கு இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அப்போ இதுவும் பர்சனல் தானே? சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காத சௌமியா. நான் ஒரு விஷயத்த பர்சனலாக பண்ணுறேன்னா கூட அது யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு தான் பண்ணுவேன். ஆனால் நீ பண்ணுறது இப்போ நந்தினியை பாதிக்கும், சந்தோஷம் பாதிக்கும், என் மணியை கூட பாதிக்கும். இப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சௌமியா, சந்தோஷ்க்கும் நந்தினிக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. தே ஆர் கோயிங் டு கெட் மேரிட். அவ்வளோதான், அவங்க லைஃப் ஓவர். ஓகேவா? அதில் நீ இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைக்காத. அது நல்லாவும் இல்லை பார்க்கறதுக்கு. இங்கே பாரு கமல், இந்த கம்பெனியில் வேணா நீ சீனியராக இருக்கலாம், இந்த கம்பெனியில் நீ சொல்கிறத வேணா நான் கேட்கலாம். ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்பில் நீ நான் என்ன பண்ணணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. தட்ஸ் none of your business. ஓகேவா? உன்னோட பர்சனல் லைஃப்க்கு நான் அட்வைஸ் பண்ணலே உனக்கு எரியுது. அடுத்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீ விளையாடிக்கிட்டு இருக்கியே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஃபீஸுடா இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா நல்லா இருக்காதுடா. அவங்க அதுனையாவது ஊந்துச்சுன்னு பயங்கரமாக கதை கட்டுவானுங்க. அதனால் அமைதியாக இரு. சௌமியா, நீ போய் சிசேட்டும் RR ரிப்போர்ட்டும் போடு போ. ஓகே குணா. என்னடா பண்ணுறது இப்போ? ரோஸ்டரை பார்த்தா நந்தினி பொண்ணு ஷாக் ஆகிடுவாளே. நெக்ஸ்ட் வீக் மட்டும் சமாளிச்சுக்க சொல்லலாம்டா, வேறு ஆப்ஷன் இல்லை. சரி ஓகே, பேசாம உன் டீம் பசங்க யார்கிட்டயாவது பேசி ஷிஃப்ட்டை மாற்றிக்க சொல்லலாமா? ஸ்வாப் பண்ணிக்க சொல்லலாமா நந்தினியை? மணியும் அவ்வளோ ஒரே மாதிரி வருவாங்க. அப்போ அதை நந்தினியே கேட்டு ஸ்வாப் பண்ணிக்கிட்டானா ஓகே. ஆனால் என்னாலெல்லாம் இறங்கி போய் பசங்க கிட்ட பேச முடியாதுடா. அப்புறம் நான் நந்தினிக்கு ஃபேவர் பண்ணுறேன்னு அவங்களாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி வேணாம், நந்தினியே பார்த்துக்கிட்டோம். நம்ம நந்தினி கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். எல்லாம் இந்த சௌமியாவால் வந்தது. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காடா அவ. சே காண்டாவது எனக்கு. அப்புறம் பேசிக்கலாம்டா, விடு. சரி. அப்புறம் மச்சான் குணா, மெயில் பார்த்தியா? கிளைண்ட் மாமா மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. சௌமியா டீமில் 3 ஃபேட்டலாம்டா. வட்ட பூஜ்ஜியை வாங்கியிருக்குதுங்க அவங்க டீம் பசங்க. அதை பற்றி பேசாமல் போயிடுவான்னு நினச்சேன், பேசிட்டான். கடவுளே, இரிட்டேட் பண்ண போகிறான் இப்போ. என்ன சௌமியா, நான் சொன்னது கேட்டுச்சா? உன் டீம் பசங்க 3 ஃபேட்டல் வாங்கியிருக்காங்க. என்ன லட்சத்தில் டீம் வச்சிருக்கிற நீ? கடவுளே, உன்னதான் கேட்குற சௌமியா, காது கேட்கலையா என்ன? கேட்குது கமல், ஐ வில் டேக் கேர். அதை முதல்ல ஒழுங்காக பண்ணு, மற்ற வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? டீம் பசங்களுக்கு உட்காந்து ஒழுங்காக ப்ராசஸ் சொல்லி கொடுத்து காலை கேட்டு ஃபீட்பேக் கொடு. ஓகே கமல்.
கமல். இது எங்க போய் முடிய போதோ. சரி கமலா, போய் டீ குடிக்கலாமா? டீயா? எனக்கு இப்ப இருக்கிற காண்டுக்கு போய் சரக்கே அடிக்கலாமான்னு தோணுது. உங்க அப்பா மவனே, உனக்கு தான் அந்த பழக்கமே இல்லையடா. பழகிட்டு அடிக்கணும்னு தோணுதுடா. பிச்சு போடுவேன் ராஸ்கல். நாளை பின்ன உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து உன்னை கட்டி வைக்கும் போது அம்மா என் மச்சானுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நான் சொல்லணும்ல. அதுக்கு நீ எந்த கெட்ட பழக்கத்தையும் கத்துக்க வேணாம், ஓகேவா? அது சரிதான். சரி வா, போய் டீ குடிக்கலாம். சரி வா போலாம். என் செல்லக்குட்டி கிட்ட வேற ஒரு கால் பண்ணி பேசணும். ஓ, செல்லக்குட்டிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களோ? உன்கிட்ட மட்டும் தான்டா நான் அப்படி சொல்றேன் செல்லக்குட்டின்னு எல்லாம். சித்ரா கிட்ட சொன்னு போனை விட பொறுக்கி ராஸ்கல் ஐயோக்கே பயல என்னும். அந்த பொண்ணு எப்படிரா, கௌருமா கௌராதா? பேசி பேசி பாக்குறேன், கௌர மாட்டேங்குது. பேசாம பெரிய அண்ணன் கூடயா வாங்கிட்டு போயிட்டு கௌத்துடலாமான்னு பாக்குறான்டா. நீ இருக்கியே எப்பா, என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாதி போயிருச்சுடா. மீதி டீ குடிச்சா போயிடும். நீ வா, நம்ம போலாம் ஃபர்ஸ்ட். சரி வாமச்சி, உன் மீதி ஸ்ட்ரெஸ் போறதுக்கு நான் வேணா பாட்டு பாடிக்கிட்டே வரட்டா உன் கூட? அதெல்லாம் வேணாம்டா கருப்பா, ஏந்து வா. சரி வா போலாம். ஸ்டூபிட்ஸ், இரிட்டேட் பண்றானுங்க. நான் நந்தினிக்கு எந்த ஷிஃப்ட் போட்டா இவனுக்கு என்னவா? உடனே என் டீம் பண்ணுன்றான். என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணாத கமல், அது உனக்கு நல்லது இல்லை. அப்புறம் நீ நந்தினி லவ் பண்ற மேட்ரை அந்த பொண்ணுகிட்டயே போய் சொல்லுவேன். அப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் வழக்கம் போல நந்தினி அவள் புத்தியை காமிச்சிட்டா. என்கிட்ட எல்லாத்தையும் பண்றடின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட போய் பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே நைஸா அப்பா கிட்ட போயிட்டு சும்மா வேற ஏதோ கதையெல்லாம் போய் பேசிட்டு வந்துடுவா. சி, அறிவு கெட்டவ. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காலும் தெரியல. எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. என் அண்ணன் கூட கல்யாண டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இவ தான் போயிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான் என் அண்ணனை, அப்படி இப்படின்னு பேசி. சி, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நல்ல விளையாட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காளோ தெரில. இவளாலேயே எனக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. சே கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? தலை வலிக்குது எனக்கு. பேசாமல் இந்த சௌமியாவுக்கு ஃபோனை பண்ணி பேசுவோம். ஷிஃப்ட்டை மாற்றி போடுறேன்னு சொல்லிச்சுல்ல, அதை பண்ணிச்சான்னு கேட்போம். ஹலோ சௌமியா. சொல்லுமா நீ? ஒரே கடுப்பாக இருக்கு சௌமியா. ஷிஃப்ட்டை மாற்றி போட்டிங்களா இல்லையா? ஷிஃப்டெல்லாம் மாற்றி போட்டாச்சு. நீ எதுக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லு. எல்லாம் இந்த நந்தினி தாங்க. காலையில் என்கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொன்னா? கல்யாண டேட்டை மாற்றிக்கிறேன்டி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா. ஐயோ, நீங்க எதுக்கு இப்ப ஷாக் ஆகுறீங்க? இல்ல நந்தினி அதுக்குள்ள திருந்திட்டாளா? அதான் அவளாவது திருந்துறதாவது கல்யாண டேட்டை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா என் அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி போய் பேசிட்டு அப்புறமா என் அப்பா கிட்ட போயிட்டு கல்யாண டேட்டை பத்தி பேசவே இல்ல. அவ வேற ஏதோ கதையை பேசிட்டு வந்துருக்குறா. நந்தினி பின்ன வேற என்ன பண்ணுவா? உன்னை நம்ப வச்சு ஏமாத்துவா. சிரிக்காதீங்க சௌமியா, எரிச்சலா இருக்கு எனக்கு. ச்சே, அவ கூட நாளையில இருந்து வேலை செய்யணுமாங்கிறத நினைச்சாலே ரொம்ப கடுப்பா இருக்கு. எப்படியோ இந்த ஒரு வாரத்தை எப்படியாவது ஓடிட்டுன்னு வைங்க, அடுத்த வாரத்துல இருந்து நான் தனியா வேலை செய்வேன். தாராளமா. ஆனா அதுவும் அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் நடக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? இனிமேல் எனக்கும் அவளுக்கும் ஒரே ஷிஃப்ட் எல்லாம் வேணாம், தனித்தனியாவே போடுங்க. போடணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த உரிமையை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்களே. என்ன சௌமியா சொல்றீங்க? அதை வேற ஏன் கேட்குற மணி? காலையில நான் இப்படி ஷிஃப்ட்டை மாத்தி போட்டதுக்கு கமல் வந்து அந்த ஆட்டம் ஆடினான். அப்படி பிடிச்சி கத்தி விட்டான். யாரை கேட்டு நீ நந்தினிக்கு ஷிஃப்ட் இப்படி மாத்தி போட்டு வச்சிருக்கேன்னு. அவர் ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? சே, கமல் மட்டும் இல்லை, குணாவும் அவரை தான் பேசினா. அவனுங்க 2 பேர் தான் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கானுங்களே. நமக்கு கூட தான் அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் நமக்கு சாதகமாக ஏதாவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் நந்தினிக்குன்னா அப்படியே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எல்லாரையும் அவள் பக்கம் இழுத்து வச்சிருக்கா அவ. அதுதான் பண்ணி அவளோட ட்ரிக்ஸு. ஆனால் நம்மளுக்கு தான் இதெல்லாம் தெரியாமல் போச்சு. சே, நினைக்க எரிச்சலாக வருது. எனக்கு வீட்லேயே இருக்க பிடிக்கல. இனிமேல் ஆஃபீஸில் வந்தாலும் அவன் மூஞ்சியை தான் முழிக்கணும் போல இருக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுறது? பேசாமல் நான் உங்கள் டீமுக்கு வந்துடுறேனே, நீங்கள் என்னை உங்கள் டீமுக்கு எடுத்துக்கோங்களேன். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நீ கமலோட டீம் ஆச்சு. ஒன்று அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கொடுக்கவும் மாட்டான். எனக்கு டீம் மாறணும்னு நான் அவர்கிட்ட சொன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைம்மா. எந்த ஒரு அசோசியேட்டும் டீம் மாறணும், எனக்கு அந்த டீம் லீடர் வேணும், இந்த டீம் லீடர் வேணும்னு கேட்க முடியாது. இப்போ இதுக்கு என்னதாங்க வழி? ஒரு வழி இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் டீமுக்கு வரணும். ரொம்ப சிம்பிள் தான், நீ ஒழுங்காக வேலை பார்க்காம இரு, அது போதும். என்னங்க சொல்கிறீங்க? அப்புறம் கமல் என்னை திட்டுவாரு. திட்டுவாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மராக வா, அப்போ தான் உன்னை டீம் மாற்றுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் டீம் ஸ்வாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் உன்னை என் டீமுக்கு எடுத்துக்கிறேன். ஓ, இப்படி ஒரு வேலை இருக்கோ? சரி, ஓகே, நான் அப்படியே பண்ணுறேன். நந்தினி கூட வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் எவ்வளோ வேணாலும் திட்டு வாங்குவேன், எவ்வளோ கேவலமாக வேணாலும் வேலை செய்வேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே பண்ணுறேன். அந்த அளவுக்கு வெறுக்கிறியா நீ நந்தினிய? என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் நான் யாரையுமே வெறுத்ததில்லை, யார் மேலேயும் நான் இவ்வளோ கோவத்தை காமிச்சதில்லை. ஆனால் நான் நந்தினி மேலே இந்த அளவுக்கு கோவத்தை காமிச்சிருக்கிறேன்னா அவள் என்னை எப்படியெல்லாம் விருப்பத்திருப்பான்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு நந்தினி மேலே இருக்க கோவம் குறையவே மாட்டேங்குது. சரி விடு, ஃப்ரீயாக விடு. நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ டென்ஷன் ஆகுற? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது, சரியா? சரிங்க சௌமியா, நான் ஃபோனை வச்சிடுறேன். அவர் வேறு ஊருக்கு கிளம்புறாரு. நான் போய் அவரை வழி அனுப்பிச்சிட்டு வரேன், வைக்கிறேன்.
ஓ ஊருக்கு கிளம்பிட்டாங்களா நந்தினி ஃபேமிலி? ஆமா சௌமியா, அத்தை மாமால இருந்து எல்லாருமே தான் கிளம்புறாங்க. சரி அப்படியே முடிஞ்சா நந்தினியையும் பேக் பண்ணி அனுப்பி விட்டுரு. அவளே இங்க அட்டைப்பூச்சியாட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கா. அவ இங்க இருந்து போவா. அதுவும் இல்லாம அவ இங்க இருக்கிறதே என் அண்ணனுக்காக தான். அவ இங்க இல்லைன்னு வைங்களா, என் அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அவளை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதுக்காக தான் அவளுமே இங்க இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு. இது வேறையா? சரி சரி. ஆமா சௌமியா, நந்தினி என் அண்ணனுக்காக தான் இங்க இருக்கிறா. ஏற்கனவே ஒரு தடவை சண்டை வந்ததுங்கிறதுனால கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாள ஊருக்கே. அதோட வரமாட்டேன்னு சொன்னான். ஆனா என் அண்ணன் போயிட்டு கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தான் இங்கேயே இருன்னு சொல்லி. அவளும் சரின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா கிளம்பி வந்துட்டா. சரி விடுங்க, எனக்கு இப்ப அவளை பத்தி பேசுறதுக்கே பிடிக்கல சௌமியா. நான் போனை வச்சிடுறேன். வச்சிரு. டாடா பை பை. ஐயோ சரியான சைக்கோவா இருக்கே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் நந்தினி எப்படி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தது. இப்போ என்னடான்னா நந்தினியை வந்து பெருந்தன்மையா விட்டுட்டு வந்தா என் அண்ணனுக்காக வந்தான்னு பேசிக்கிட்டு இருக்கு லூசு மாதிரி. ச்சே, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியலையே. ஆனா விட்டுறாத சௌமியா, இவளை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது நந்தினி கிட்ட இருந்து பிரிச்சிரு கம்ப்ளீட்டா. இந்த ராகுல் பாலக்குடி. தேவையில்ல எடுத்துன்னு போ. முதல்ல என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காத, போடிங்க இருந்து. ராகுல் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசாத ராகுல், எனக்கு கஷ்டமா இருக்கு ராகுல். எத்தனை முறை தான் சாரி கேட்கறது உங்ககிட்ட? ஐயா நோய் நோயின்னு பேசின்னு இருக்காது. இங்க இருந்து போறியா இல்லையா நீ? இல்ல நான் வெளியே போய் படுத்துப்பேன். நான் எதுவும் பேசல, கத்தாத தயவு செஞ்சு. ஏச்சிப்பே வந்துட்டா இப்பதான் நீலி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்குறதுக்கு பூசணை பள்ளி கொடுப்பா. போடிங்க இருந்து முதல்ல வந்துட்டா இப்பதான் பாலை தூக்கின்னு எப்படி போகுது பாரு ஆளும் மாண்டையும். சை, இன்னொரு தடவை என் மூஞ்சிலே முழிக்காது நீ. ஐயோ அழுதுகினே போறாளே. நிறைய அழ வச்சிட்டோமே இன்னைக்கு நம்ம இவளை. பரவாயில்ல அழுட்டோம். நான் கூட தான் காலைல அழுதேன். நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா இங்க இருக்கிற எல்லாரும் கொடமா கண்ணீர் விடணும். அதுதான் இந்த ராகுலோட பாலிசி. அவளை அழுடி, எனக்கு கவலையே இல்லை, அழு, நல்ல அழு. A few moments later. எதுக்கு ராகுல் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் ராகுல் என்கிட்ட பேசு. பாரு, உன் மூஞ்சியை பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் குரல்ல இத்தனை தரக்காணியை போட்டு வச்சிருக்கிறேன். நீ என்னடா என் கையை வர பிடிச்சி வச்சிருக்கிற? உரிய இல்லைன்னா நான் கத்துவேன். இப்போ எப்படி ராகுல், இதோட என்கிட்ட நீ பேசவே மாட்டியா? இப்படியே தான் இருக்க போறோமா? என் கையை விட முதல்ல. கேட்டதுக்கு பதில சொல்லு, அப்பதான் விடுவேன். ஐயோ பெரிய அழுக்கு இவ. என் கையை இவ கைக்குள்ள இருந்து என்னால எடுக்கவே முடியாது பாரு. விட்டு ஒதுறிட்டு போயினே இருப்பான். ஒழுங்கு மாதிரி தான் கையை விடு. உனக்கு வலிக்க கூடாதுன்னு பாக்குறேன். பரவாயில்ல, உன்னால ஆனதை பாத்துக்க. திமிர பத்தி எதுக்கு? இதுக்குதான் இவளுங்களெல்லாம் நம்பவே கூடாதுங்கிறது. எப்படி பேசுது பாருது. ராகுல் ப்ளீஸ் ராகுல், மன்னிச்சிரு. இங்கிலீஷ்ல சாரி கேட்டுட்டு இப்ப தமிழ்ல சாரி கேட்டா உடனே இறங்கிடுவேன் நினைச்சி அடி. நீ நேச்சை கையை உரிய ஒரு தடவை இந்த கையை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன்னு எதனா பண்ணு எட்டி மெரிச்சிருவேன் சொல்லிட்டேன். அப்புறம் நான் போய் தனியா பத்துப்பேன். இந்த பாரு, இந்த சைக்கிள் டயர்ல காத்தடிக்கிற சத்தெல்லாம் இங்க கேட்க கூடாது. ஒழுங்கு மாதிரி எந்த வெளியே போயிட்டு அழுகுறதுனா. உனக்கு என் மேல இருக்க லவ்வே போயிடுச்சுல்ல, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு கூட தான் என் மேலே லவ்வே இல்லை. லவ் இருந்திருந்தா காலைல உன் புருஷனை எல்லாரும் சேர்ந்து காரி துப்பும்போது காப்பாற்றிருப்பல்ல. கல் மாதிரி நின்று இருந்தல்ல. அனுபவி. எனக்கும் லவ் போயிடுச்சுன்னே வச்சுக்கோப்ப. இந்த சத்தத்தையே காணும், திரும்பிடுச்சோ. சரி அப்படியே இருக்கட்டும், அதான் நல்லது. இங்கே பாரு, இந்த கை காலெல்லாம் தூக்கி போடக்கூடாது. என் மேலே சொல்லிட்டேன். இந்த தரகனை தாண்டி வரக்கூடாது. என் மேலே மட்டும் கை காலெல்லாம் தூக்கி போட்டேன்னு இடுப்புலேயே எட்டி மதிப்பேன். ஐயோ ரொம்ப அழுகுறா போல இருக்கே. சரிடா ராகுல், இதுக்கு மேலே எதுவும் பேசாத, தூங்கு. ராகுல் சாரி ராகுல். எவ்வளோ சாரி தான் கேட்பா இவ. இங்கே பாரு காயத்ரி, இதுக்கு மேலே என்கிட்ட சாரி ஈதிலாம் கேட்டுட்டு இருக்காத. எனக்கு கடுப்பாக இருக்குது. இல்லைனா நான் அவங்ககிட்ட இப்படியெல்லாம் சண்டை போட மாட்டேன், இப்படிலாம் பேச மாட்டேன். எனக்கு மனசு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு வாய முடியுது.